வணக்கம் நண்பர்களே. பொலிட்டிக்கல் சயின்ஸில் நம்ம 3 முக்கியமான கான்செப்ட்ஸை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அத்தாரிட்டேரியனிசம், டோட்டலிட்டேரியனிசம், ஃபாசிசம். பொதுவாக தமிழில் இந்த கான்செப்ட்ஸ்க்கு நாம் சர்வாதிகாரம் அப்படின்னு பெயர் வச்சுருக்கோம். நிறைய பேர் இந்த டேர்ம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒத்து கவனிச்சோன்னா இந்த கான்செப்ட்ஸ்க்கு நடுவில் முக்கியமான டிஃப்ரென்சஸ் இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல அத்தாரிட்டேரியனிசம். இந்த அத்தாரிட்டேரியனிசம் இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரிக்கான ஒரு டேர்ம், ஒரு பேசிக்கான ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அத்தாரிட்டேரியன் கண்ட்ரிஸ் இதை நம்ம பார்த்தோம்னா இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அரசு, அதாவது கவர்மெண்ட், இது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரூல் அங்கே நம்மளால் கவனிக்க முடியும். ஸ்ட்ராங் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த அரசு இருக்கு இல்லையா, தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் மாதிரி அந்த நாட்டை ஆட்சி செய்யும். பொதுவாக இந்த மாதிரி நாடுகளில் ஒரே கட்சி, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் பிரதானமாக இருக்கும். ஒருவேளை மற்ற சில கட்சிகள் இருந்தாலும் அதெல்லாம் ஜென்ரலாக டம்மியாக தான் இருக்கும். எலெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனாலும் இந்த கட்சி தான் வின் பண்ணோம், இதுதான் எல்லாத்தையும் அந்த நாட்டில் முடிவெடுக்கும். இந்த நாடுகளில் டெமோக்ரஸி, அதாவது மக்கள் ஆட்சி இருக்காது. அதே போல் உரிமைகள் அப்படின்னு வரும்போது பெரும்பாலான உரிமைகள் மக்களுக்கு மறுக்கப்படும். அதே போல் ப்ரெஸ் ஃப்ரீடம் இதுவும் இந்த நாட்டில் இருக்காது. ப்ரெஸ் இருந்தாலும் அந்த கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் ப்ரெஸ் ரிப்போர்ட் பண்ணணும். ஜென்ரலாக இந்த மாதிரி சிஸ்டமை உங்களால் அத்தாரிட்டேரியன் கண்ட்ரீஸில் கவனிக்க முடியும். இந்த அத்தாரிட்டேரியன் கண்ட்ரீஸ் இதை ரூல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாடுகளில் கட்சி ரூல் பண்ணும். நான் சொன்னது போல் ஒரே பிரதான கட்சி தான் இருக்கும். உதாரணத்துக்கு சைனாவை நம்ம சொல்லலாம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா, அந்த ஒரு கட்சி தான் அந்த நாட்டில் டாமினேட் பண்ணும். அப்படி இல்லைன்னா தனி நபர்கள் இவங்க இருப்பாங்க, இவங்களை ஆட்டோகிராட்ஸ்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் அந்த மன்னர் அவர் மட்டும்தான் ஆட்சி செய்வார். ஒரு சில நாடுகளில் மிலிட்ரி ரூலர் இருப்பாங்க, அவங்க ஆட்சி செய்வாங்க. ஒரு சில நாடுகளில் எலெக்ஷன் மூலமாக கூட ஒரு தலைவர் அங்கே வந்திருக்கலாம், ஆனால் அவர் சர்வாதிகாரியாக தான் செயல்படுவார். அப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதை நம்ம அத்தாரிட்டேரியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நாம் சொல்லலாம். அடுத்தது டோட்டாலிட்டேரியனிசம். டோட்டாலிட்டேரியனிசமும் ஒரு விதமான அத்தாரிட்டேரியனிசம் தான். அதாவது இதுவும் ஒரு சர்வாதிகாரம் தான், ஆனால் இது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டோட்டாலிட்டேரியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அத்தாரிட்டேரியனிசம் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும், ஆனால் இது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இல்லாமல் அந்த சொசைட்டி அப்படின்னு வரும்போது இதுலேயுமே ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அது வந்து ரெஜிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் சிந்திக்கணும், அவங்க எப்படி செயல்படணும், அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கணும், அவங்களுடைய அரசியல் சிந்தனை எப்படி இருக்கணும், கோட்பாடு எப்படி இருக்கணும், இதை கூட அந்த அரசு முடிவு செய்யும். இதுதான் டோட்டாலிட்டேரியன் சிஸ்டம். இதுக்கு நாம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சவுதி அரேபியா ஒரு எக்ஸாம்பிள். மறுபடியும் சவுதி பார்த்திங்கன்னா டோட்டாலிட்டேரியன் சிஸ்டம்லேயும் வரும், அத்தாரிட்டேரியன் சிஸ்டம்லேயும் வரும். இந்த சவுதி அரேபியா நாட்டில் பார்த்திங்கன்னா மோனார்க் இருப்பார், மன்னர் இருப்பார். அவர் அப்சல்யூட் மோனார்க்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்சல்யூட்னு சொல்கிறாங்கன்னா எல்லா அதிகாரமும் அவர் கையில் மட்டும்தான் இருக்கும். மன்னர், அவருடைய மகன், அதுக்கப்புறம் அவருடைய மகன், அப்படியே வருவாங்க. இதை நம்ம மனசில் வைக்கணும். ஒரு சில நாடுகள் நம்ம பார்த்தோம்னா இந்த அத்தாரிட்டேரியன் கண்ட்ரீஸாக இருக்கும், ஆனால் அத்தாரிட்டேரியன் கண்ட்ரீஸ்லேயே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹைபிரிட் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். பாகிஸ்தான், பங்களாதேஷ், மெக்சிகோ, இந்த மாதிரி நாடுகளை நாம் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். சர்வாதிகாரம் இருக்கும், ஆனால் அந்த சர்வாதிகாரம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தான் இருக்கும். உதாரணத்துக்கு அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் அந்த நாட்டை டெமோக்ரஸின்னு அறிவிக்கும். எலெக்ஷன்ஸும் நடக்கும், உரிமைகள் இருக்கும், ஆனால் உரிமைகள் வந்து ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் இருக்கும். அந்த நாடுகளில் இராணுவ ஆதிக்கம் இருக்கலாம். ஒரு சில நபர்கள் மட்டுமே அந்த அரசில் அதிகாரம் கொண்டு இருப்பாங்க. இது ஹைபிரிட் ரெஜிம்ஸ். கடைசியாக ஃபாசிசம். ஃபாசிசம் தான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அத்தாரிட்டேரியனிசம். நான் சொன்னது போல் ஹைபிரிட் ரெஜிம், அதுக்கப்புறம் அத்தாரிட்டேரியன், அப்புறம் டோட்டலிட்டேரியன், கடைசியாக டாப் மோஸ்ட் லெவலில் வர்றது தான்
ஃபாசிசம். இரண்டாம் உலகப் போர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட்டலி, ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளில் ஃபாசிசம் இருந்தது. நாசி ஜெர்மனி ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஃபாசிசம் ரெஜிம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த நாட்டில் சர்வாதிகாரம் இருக்கும். ஒரு ரூலர் இருப்பார், அவர் கையில் அதிகாரத்தை வச்சிருப்பார். இவர் தான் முக்கியமான முடிவுகளை எடுப்பார். அந்த அரசு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா நேஷ்னலிஸ்டாக இருக்கும். அல்ட்ரா நேஷ்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது அந்த தேசியம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு உணர்வு இதை மிகப்பெரிய ஒரு தீவிரமான பற்றோட அது பின்பற்றும், செயல்படும். அது இல்லாமல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிலிட்ரி இருக்கு பாருங்க, இராணுவம், அதை முடிஞ்ச வரைக்கும் அந்த நாடு யூஸ் பண்ண நினைக்கும். ஜென்ரலாக அந்த இராணுவத்தை வச்சு மற்ற நாடுகளை ஆக்கிரமிப்பு பண்ணுறது, ஆதிக்கம் செலுத்துறது, தன்னுடைய எல்லையை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கும். அது இல்லாமல் இந்த ஃபாசிஸ்ட் கண்ட்ரிஸ் இங்கே சில சமூக அடையாளங்களும் இருக்கும். அந்த ரூலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில கலாச்சாரத்தையோ இல்லை சமூகத்தை சேர்ந்த மக்கள் இவங்களை சுட்டி காட்டி இவங்க தான் பிரதானமானவர்கள், இவங்க தான் இந்த மண்ணுடைய மைந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நாசி ஜெர்மனியில் அடால்ஃப் ஹிட்லர் என்ன சொன்னார்னா ஜெர்மன் ரேஸ் தான் சுப்பீரியர் ஃபார்ம் ஆஃப் ரேஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னார். ஜெர்மன் இனத்தை சாராத மக்கள் ஜெர்மனியை சாராதவங்க அப்படின்னும் அவர் சொன்னார். இதை நம்ம கவனிக்கணும். இந்த நாடுகளில் நேஷ்னல் வர்ஷிப் அப்படின்ற கான்செப்டும் இருக்கும். இந்த நாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாடு இருக்கு இல்லையா, அந்த நாடு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் பிரதானமானது, மக்கள் கிடையாது. அந்த நாட்டு மக்கள் நிறைய பேர் இறந்தா கூட பரவாயில்ல, அந்த தேசியம் அப்படின்றத நிலைநாட்டணும். இதுவும் நம்மளால் ஃபாசிசமில் கவனிக்க முடியும். இது இல்லாமல் கார்ப்பரேட்டிசம் அப்படின்ற கான்செப்டும் ஃபாசிசமில் இருக்குது. கார்ப்பரேட்டிசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடு இருக்குல்ல, அந்த நாட்டுக்குள்ளே நிறைய குரூப்ஸ் இருக்கும். பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க, ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, மிலிட்ரி மென் இருப்பாங்க. ஸோ இந்த குரூப்ஸை அடையாளமாக கொண்டு அங்கே ஆட்சி நடக்கும். இதுதான் கார்ப்பரேட்டிசம். ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் அந்த குரூப்பில் லீடர்ஷிப் எடுத்து அதன் மூலமாக ஒட்டுமொத்தமான அந்த சொசைட்டியை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த ஃபாசிஸ்ட் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டிசம் பிஸ்னஸ் ஹவுசஸ் மூலமாக செயல்படும். அதாவது இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பிரைவேட் நிறுவனங்கள், இவங்களுடைய ஆதிக்கம் இந்த ஃபாசிஸ்ட் கண்ட்ரீஸில் நம்மளால் கவனிக்க முடியும். அந்த ஃபாசிஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களுக்கும் அந்த பிஸ்னஸ் ஹவுசஸ்க்கும் ஒரு முக்கியமான ஸ்ட்ராங்கான உறவு இருக்கும். டோட்டாலிட்டேரியன் சிஸ்டமில் நம்ம பார்த்தது மாதிரியே ஃபாசிசம்லேயும் தனி நபர்கள், அதாவது சிட்டிசன்ஸ், அவங்களுடைய பப்ளிக் லைஃப், ப்ரைவேட் லைஃப், இதுவும் ஃபாசிஸ்ட் கண்ட்ரீஸில் கண்ட்ரோல் செய்யப்படும். நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி சிந்திக்கணும், உங்களுடைய அந்த ஐடியாலஜி என்ன, உங்களுடைய அரசியல் சிந்தனை எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் அந்த கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் ஃபாசிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.